பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறு நிரப்ப ஆசையாயிருந்தான். என்னைய கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஆசையாயிருந்தான். இளையகுமாரன் வேலை தேடி வருகிறான். வேலை தேடி வருகிற பொழுது அங்கே ஒரு எஜமான் இவனுக்கு பன்றிகளை மேய்க்கிற வேலையை கொடுக்குறான். இப்போது இந்த பன்றிகளை மேய்க்கிற வேலை பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையாயிருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே அந்த இளையகுமாரன் வேலைக்காக செல்கிறான். வேலைக்காக போகிற பொழுது ஒரு எஜமான் அவனுக்கு வேலை கொடுக்குறான். அந்த வேலை என்னவென்று சொன்னால் பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்குறான். அப்பொழுது அவனுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு பசி ஏற்பட்டது. பன்றிகள் தின்பதற்கு தவிடு இருக்கிறது, பன்றிகள் சாப்பிடும். ஆனால் கொடிய பஞ்சம் இருந்ததுனால அவனால் பன்றி தவிடு கூட சாப்பிடக்கூடாது என்கிற கட்டளை இருந்தது. ஆகவே இவனால் பன்றி தவிடு கூட சாப்பிட முடியலை. ஆகவே இவன் சாப்பிட ஆசையாக இருந்தான், தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. பசியின் கொடுமை பசியில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும். தண்ணீர் தாகத்தின் கொடுமை தாகமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெயிலின் கொடுமை நிழலில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். தரித்திரத்தின் கொடுமை பணம் இல்லாதவர்களுக்கு கேட்டால் தான் தெரியும். ஆகவே இங்கே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இவனுக்கு பசி அதிகமாக ஏற்பட்டது. தன் வயிற்று கொஞ்சமாவது எதாவது கிடைக்குமா, தவிடு கூட சாப்பிட முடியலையே என்று சொல்லி சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆசையாக இருந்தான். ஆகவே தான் இவன் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி தான் வேலைக்கு போனான். ஆனால் அங்கேயோ இவனுக்கு பசி ஏற்பட்டது, சாப்பிட ஆசையாக இருந்தான். இந்திய தேசத்தில் நான் பார்க்கிற பொழுது 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வேளை மாத்திரம் நல்ல உணவு சாப்பிட்றவங்க 40% மக்கள் இருக்காங்க. மீதி 2 வேளையும் அவங்க ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. அவங்க 40% இருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க இந்திய தேசம் முன்னேறி போய்விட்டது, இந்திய தேசம் மேலே வந்துச்சு, இந்திய தேசத்தில் மக்களுக்கு பணம் இருக்குது, என்ன எல்லாம் நான் சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் ஏழைகள் அப்படியே தான் இருக்கிறாங்க. பணக்காரர்கள் அவர்கள் தான் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள். பணம் உள்ளவர்களை தான் இந்த அரசாங்கம் ஆதரிக்கிறது. அவர்கள் தான் பணத்தை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தின் இந்திய தேசத்தில் உள்ள எல்லா மக்களை பார்க்கிற பொழுது 20% மக்களிடத்தில் தான் முழு 80% மக்களுடைய பணமும் பொருளும் ஆஸ்திகளும் அடங்கியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே கோடீஸ்வரர்களுக்காக அரசாங்கம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் ஒவ்வொரு நாள் கஷ்டப்படுகிற மக்கள் கூட்டத்தை பார்க்கிறோம். பார்வை இல்லாதவர்கள், வாய் பேசாதவர்கள், காது செவிடானவர்கள், விதவைகள், அனாதைகள், ஏழைகள், திக்கற்றவர்கள், தகப்பனை தாய் இழந்தவர்கள், ஆஸ்பத்திரியில் சௌகரியமாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லாதனால நம்ம தேசத்தில் அநேகர் பட்டினியோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். சாப்பிடுவதற்கு ஆசை இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. பணம் இருக்காது. சாப்பிடுவதற்கு எண்ணம் இருக்கும், பசி இருக்கும், ஆனால் அவர்களால் சாப்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பசி என்பது ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரவே கூடாது. பசி என்பது அவ்வளோ கொடுமையானது. இருப்பதிலே கொடுமையான காரியம் என்னவென்று சொன்னால் அது பசி என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பசி என்பது மிகவும் ஒரு கொடூரமான வியாதி என்று கூட சொல்லலாம். பசியை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது, பசி. ஆகவே இந்த பசியை தீர்ப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு பணம் உள்ளவர்கள் எல்லாம் பணம் இல்லாத ஏழைகளுக்கு கொடுப்பது கிடையாது. பணம் இருக்கிறவர்கள் பணம் இல்லாதவர்களை கொடுத்து கவலைப்படுவது கிடையாது. பணம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறவங்க அவர்கள் பணத்தை அதிகமாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்களாக அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இவனோ சாப்பிட ஆசையாக இருந்தான். நிறைய பேர் பார்த்தா ஹோட்டல் வெளியே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டு வெளியில் வருவோம், அப்போ அவங்க நம்ம கை ஏந்துவாங்க. அவங்களுக்கு சாப்பிட ஆசை இருக்கும், சாப்பிடுவதற்கு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு காசு இருக்காது. சாப்பிட எண்ணம் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. சாப்பிட ஆசையாக இருந்தான். சாப்பிட எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது, ஆனால் எண்ணம் நிறைவேறதுக்கு உண்டான பணம் அவனுக்கு இல்லாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆசை இருப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பொருளாதாரம் மிகுந்த ஒரு தேவையாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியிலே பசியோடு பட்டினியோடு சாப்பிட ஆசையாக இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். நான் ஒருமுறை தாம்பரத்தில் ரயில்வே ட்ரெயினுக்காக நின்று கொண்டிருந்த பொழுது அந்த ஸ்டேஷன் நின்று கொண்டிருந்தேன். அப்போ அந்த ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் ஓடி வந்தான். நான் சாப்பிடுவதற்காக ஒரு பார்சலை சாப்பிட வைத்திருக்கிறேன், வந்தவன் எனக்கு பசிக்குன்னு சொல்லி வைத்த காமித்தான்.
காண்பித்த பொழுது நான் அதை கொடுத்தேன். கொடுத்த உடனே அதே இடத்துல அதை பிரித்து வேகமாக சாப்பிட்டான். பிறகு என்கிட்ட தண்ணி ஒரு பாட்டில் இருந்துச்சு, அதையும் கேட்டான், அதையும் கொடுத்தேன். அதையும் வேகமாக குடிச்சிட்டான். அப்போது அவனுடைய பசி முழுவதும் தீர்ந்து விட்டது. என்னை பார்த்து சிரித்தான். உடனே ட்ரெயின் வந்து நான் கிளம்பி போயிட்டேன். அப்போ என்னென்னு சொன்னால், அந்தளவுக்கு சாப்பிட ஆசையாக இருக்கிற மக்கள் கூட்டம் நிறைய இருக்கிறது. சாப்பிட ஆசையாக இருக்கிறார்கள். ஆசை இருக்கும், ஆனால் காசு இருக்காது. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் வந்து முதலாவது அவருடைய சரீரத்தின் தேவையை சந்தித்தார்கள். அதன் பிறகு தான் அவர்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ணார்கள்.